உண்மையை சொல்லப்போனால் என்றைக்குமே பிரச்சனை தான். சில விஷயத்தை உறக்க சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனை. உண்மையும் சொல்கிறத பார்த்து சொல்லணும், சவுண்டாகவும் சில விஷயத்தில் பேசக்கூடாது, வார்த்தைகளை பார்த்து பேசணும். மற்றவன்லாம் சவுண்டாக எது வேணாலும் போட்டு கேட்பான், ஆனால் நாம் சவுண்டாக பேசுனா சவுண்டு உரியான்னு கேட்பான். இப்படி பல தொந்தரவுகளை தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்களே, என் உறவுகளே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும், தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, என் உறவுகளே, என் பிள்ளைகளே, மீன ராசி, இந்த புவனம், இந்த உலகம், இது என்ன நினைக்குதுங்கிறத நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும். இந்த மீனராசிக்கு அப்போ தான் எதிரி இல்லாமல் இருக்க முடியும். அப்போ தான் நம்ம அறிவு திறமை கரெக்டாக பழிச்சிடும். ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். நேற்றுக்கு ஒரு பணம் இருந்ததுன்னா இன்றைக்கி காலையில் அந்த பணம் செல்லாமல் போயிடுது. உலகத்தோட மாற்றம். நேற்று ஒரு டேக்ஸ் இருக்குன்னா இன்றைக்கி காலையில் வேறு டேக்ஸ் இருக்குது. நேற்று பெட்ரோல் விலை ஒன்று இருக்குன்னா காலையில் வேறு பெட்ரோல் விலை இருக்கும். நேற்று ஒரு காய்கறி ஒரு ரேட்டுன்னா இன்றைக்கி ஒரு ரேட்டு இருக்கும். நேற்று தங்கம் ஒரு ரேட்டுனா இன்றைக்கி ஒரு ரேட்டு. விலைவாசி இது எல்லாம் மாறும்போது மனுஷனுடைய மனமும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. நேற்று ராத்திரி ஒருத்தவன் நம்மள்கிட்ட ரொம்ப உற்சாகமாக பேசியிருப்பான். நான் உனக்கு உண்டுப்பா, உன்னை நான் பாரு காப்பாற்றிடுவேன் அப்படின்வான். சொந்தக்காரனாக இருப்பான், தெரிஞ்சவனாக இருப்பான், நண்பனாக இருப்பான். மாப்பிள்ளை உனக்கு தான் நாளைக்கு நான் பாரு, உனக்காக நான் முழுசாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் மாப்பிள்ளை, நான் இருக்கேன் மாப்பிள்ளைன்னுவான். நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கேட்கும் போதே தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. அதுவும் சொல்லும்போது அதை காதில் கேட்கும் போது எவ்வளோ ஒரு ஆனந்தம். நம்ம நிம்மதியாக படுத்துருவோம். காலையில் எழுந்து ஃபோன் அடித்தோம்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். சரி வீட்டுக்கே போனோம்னா அவர் காலையில் போனாருன்னே அவங்க வீட்டு அம்மா சொல்லுவாங்க. சரி இதே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்கிறேன், நான் உனக்கு காலையில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு அவங்க வீட்டில் போனால் அவங்க அப்பாவோ அவங்க வீட்டுக்காரோ சொல்லுவாங்க, இப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ் போனாங்க அப்படின்வாங்க. அப்போ நம்மள்ட்ட நைட்டு பேசுகிறதுல பொய், சும்மா பேசியிருக்காங்க, நம்மளை சும்மா ஒரு சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. இந்த சொல்லுவாங்கள ஒரு படத்தில் பிச்சைக்காரன் சொல்லுவான், நீ வந்து நல்லா இருப்ப மகாராசா பிரபு எல்லாம் சொல்லுவான். அது மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் சொன்னியா இதுக்கு எதுவும் கழிஞ்சு போயிட்டு அப்படின்னுவான். அது மாதிரி நம்மளை நிறைய இடத்துல இந்த மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை உண்மையை நம்மக்கிட்ட பேசுகிறத விட பொய்யை நிறையா பேசி நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம ஏமாந்துருப்போம். நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸே அதுதான். இதில் வந்து 500 இருக்குது, 500 பணம் போட்டினா 1000 கிடைக்குனாலும் நம்புவோம். அவர் பாவம் அனாதையாக இருக்கார், கஷ்டப்படுறாரு, வருத்தப்படுறாரு, அவர் ரொம்ப வியாதியில் இருக்கார், அவருக்கு ஒரு 500 கொடுனாலும் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த ஒருத்தவன் வந்து பலகீனத்தையும் நமக்கு இது பண்ணுறான், தாழ்த்தியும் போகிறான், அதை வச்சு ஏமாத்துறான், அதிர்ஷ்டத்தை பேரை சொல்லி ஏமாத்துறான். இது ரெண்டுக்குமே ஏமாற இடத்துல நம்ம நிற்கிறோம். அப்போ மீனராசி முடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். எதிரி எங்கே ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, யாரெல்லாம் நெருங்கி வந்து நம்மக்கிட்ட தைரியமாக பேசுகிறானோ அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக இருங்க. யாரெல்லாம் நெருங்கி வந்து தைரியமாக நீ இதுக்கு வேணும், நீ தான் இதுக்கு சரியான ஆள்னு யாரெல்லாம் உங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, எம்ஆர் ராதா ஒரு படத்தில் சொல்லுவார், நம்மளை யார் உசுப்பேத்தி பேசுகிறது, யார் அது மாதிரி நம்மளை வந்து பேசுவாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கணும். எம்ஆர் ராதாவோட பொலிட்டிக்கல் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் போட்டு கேளுங்க. சாதாரண வசனமே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நீ உலகத்துக்கு தேவைப்படும். அந்த வசனங்கள்லாம் நம்ம மனசுக்கு இப்போ கரெக்டாக இதமாக இருக்கும். இந்த வசனத்தை முன்னாடியே கேட்டுருக்கலாம், உங்களுக்கு ஏமாந்துட்டோமே, இப்படி ஏமாற்றிருக்கேன், நம்மளே புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேனே. இப்போ இந்த மீனராசிக்கு எதிரி யாருங்க? உங்கள் நம்பிக்கை. நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க. அப்போ இந்த யாரை இனிமேல் நம்பணும்? அதுக்கு நம்பாமல் இருந்துட முடியாது. ஒருத்தவனோட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியாமையே ட்ராவல் பண்ணணும். நீங்கள் ஒரு வெள்ளேந்தியாக இருந்து ட்ராவல் பண்ணிடாதீங்க, முடிச்சு விட்ருவாங்க, நமக்கு காரியத்தை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கணும். ஜாதகத்தில் முதல்ல 40% ஜாதகம் தான் நமக்கு செட் ஆகும்.
நம்மளை வழி நடத்தும். அந்த ஜாதகத்தில் சில கிரகங்கள் வீக்காக இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமாக புதன் நம்ம இடத்துல உட்காந்துருக்காரான்னு பார்க்கணும். நம்ம ராசியில் புதன் இருந்தாலே நமக்கு அவுட்டு, பாதி அவுட்டு. புதன் உங்கள் ராசியில் இருக்கவே கூடாது. இருக்காரான்னு பார்த்துங்க. இருந்தார்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பின்வரிசைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆக்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும், சுக்கிரன் ஆக்டிவாக இருக்கணும், சந்திரன் ஆக்டிவாக இருக்கணும். தசாபுத்தியிலையும் கோச்சாரத்திலையும் அப்டேட்டில் சந்திரன் எப்படி இருக்காரு பாருங்கள். அவர் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யாதீங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கெல்லாம் எந்த வேலையும் செய்யாதீங்க. ஜென்ம நட்சத்திரம் நடக்கும்போது எதுவுமே பண்ணாதீங்க. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போதே நீங்கள் எதையும் பண்ணாதீங்க. யாரையும் நம்பாதீங்க, கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. ரொம்ப பார்த்துங்க, ரொம்ப அழகாக நான் சொல்லித்தரேன். அப்போ உங்கள் அறிவு திறமை வெளிப்படுத்தப்படும். மிக ஒரு உன்னதமான நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு கிரகத்தன்மைகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த புதன் மட்டும் உங்கள் இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ நம்ம டெய்லி ஆக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன? குரு, சுக்கிரன், சந்திரன். இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா லைஃப் லாங்கும் நல்லா இருப்பீங்க. இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே போங்க. சார் ஒரு டார்ச் அடிச்சுன்னு எதுக்கு போகிறோம்? வெளிச்சம் தெரிகிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விளக்கு இருக்கிற இடத்துல நம்ம பிரச்சனை இருக்காது. இருட்டு இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யும். மனசில் இருள் கவ்வக்கூடாது. உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துருங்க. ஒருத்தனை பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவனை விட்டு வெளியில் வந்துருங்க. ஒருத்தன் பேசுகிற பேச்சு உங்களுக்கு சாதகம் இல்லைன்னா வெளியில் வந்துருங்க. ஒருத்தன் உங்களை கட்டாயப்படுத்துகிறான்னா வெளியில் வந்துருங்க. சார் ஒரு 2 நாள் கழிச்சு பேசுகிறேன் சார், வெளியில் வந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் உங்களை ரொம்ப அவசரப்படுத்துவாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. அந்த இடத்துலலாம் சுதாரிச்சு நமக்கு இப்போ அப்போ தோணும், ஐயோ இந்த சான்ஸை விட்டால் வேறு சான்ஸ் இல்லாமல் போயிடுமோ. போய் கடவுள் உமக்கு சான்ஸ் நிறைய கொடுப்பார் சுவாமி. என் மீனராசி பிள்ளைங்களுக்கு சான்ஸ் நிறையா கொடுப்பாரு. என்ன ஒன்று, அவன் நம்மளை அப்படி பொய் சொல்கிறான், நிர்பந்தப்படுத்துகிறான். உனக்கு அவ்வளோதான். அதுவும் இந்த இடம் வாங்கி ஏமாறுவாங்க பாருங்கள் மீனராசிக்காரவங்க. இடம் வாங்குகிற இடம், கடன் வாங்குகிற இடம், இங்கெல்லாம் மீனராசி ஏமாந்துருவாங்க. பதவி, அரசியலில் ரொம்ப ஏமாறுவாங்க. என்ன பண்ணுவான்னா ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாற்றுவான். நீ பாரு உனக்கு நாளைக்கு காலையில் அது தரேன்னுவான், காணாமல் போடுவோம். நம்மளே ரொம்ப ஐயோ என்னையா இது, என்னை ஏமாத்துறதுக்கு நானாயா கிடச்சேன், ஏயா என்னை இப்படி ஏமாத்துறீங்க, எவ்வளோ நம்புகிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் அயோக்கியனா நீங்கள் இருக்கீங்களே. ஆனால் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா யோக்கிய மாரி பேசுவாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சு பக்குவப்பட்டு பழகி நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை அனுபவிக்கிறதுக்குள்ளே நம்ம மனசு அவ்வளோ பக்குவப்படும். ஒரு காலகட்டத்தில் மீனராசிக்காரவங்க இப்படி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கணும், எதுவுமே பேசக்கூடாது. அதுவும் சிரிப்பு கூட கக்கன்னு சிரிக்கக்கூடாது, சாதாரணமாக சிரிக்கணும். அதில் அவன் உஷாராயிடுவான். அப்போ தான் அவனை காயப்படுத்திட்டேனான்னு கேட்பான். ஏன்னா அவன் காயப்படுத்துகிறான்னு அவனுக்கு நம்ம எதிர்க்கக்கூடாது. மீனராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, யாரையுமே எதிர்க்காதீங்க. நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அவன் நிறைய ஆப்ஷனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் உங்களுக்கு சூட்சமத்தை நான் சொல்லித்தரேன். அப்போ தான் உங்கள் அறிவு திறமை, நீங்கள் உங்களுக்கு அறிவு திறமை இருக்குது, உங்களால் தான் அவன் வெற்றி அடைஞ்சிருப்பான். ஆனால் அவன் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடையக்கூடாதுங்கிறத முடிவாயிடுவான். இந்த இடத்துல கடவுள் தான் உங்களுக்கு வழிகாட்டணும். நீங்கள் முருக பெருமான வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு முருக கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதிர்ஷ்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், கோயிலை மாற்றுறது, கடவுளை மாற்றுறது, இதெல்லாம் வேண்டாம். முருகபெருமானையும் நரசிம்மரையும் நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். மீனராசிக்கு 2 கடவுள் தான். அவங்க 2 பேரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நான் சொன்ன கிரகங்கள் குரு, சுக்கிரன், சந்திரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த கிரகங்களுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கிரகத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நல்லா வளருவீங்க. மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், ஒருத்தவன் பேசுகிறதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அவன் பேச்சுக்கு உருவிடாதீங்க. பிளேன் தமிழ் நேயர்களே,
நல்லது நடக்கும். என் உறவுகள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த ப்ளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் ப்ளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த ப்ளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னம்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னம்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டால் இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம். அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க. கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு. இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழும் இந்த பிரபஞ்சமும் இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா. அமோகமாக இருக்கணும்.